ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டுல தற்காலிகமா பட்டாசு கடைகள் வைப்பதற்கான விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்காங்க. இதுல கொடுத்திருக்காங்க, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 படி விதி எண் 84 கீழ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல நீங்க பக்கத்துல உள்ள இ-சேவை மையத்துல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லனா tnisevai.tn.gov.in என்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க கூட சைன் அப் பண்ணிட்டு நீங்களே அப்ளை செய்து கொள்ளலாம். 19/10/2024 நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க 19/10/2024 தாண்டி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட விண்ணப்பங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட விண்ணப்பம் அக்செப்ட் பண்ணாலோ இல்ல ரிஜெக்ட் பண்ணாலோ அதை நீங்க செக் பண்ணலாம். உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டா நீங்க கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அனுமதி இல்லாம பட்டாசு விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட் இல்லாம விற்பனை செய்வவங்கள மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமா நீங்க பட்டாசு கடை போட போறீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த சிரமம் இல்லாம நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான இடத்துல நீங்க கடையை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்துல வருகின்ற 31/10/2024 அன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. இதனால நீங்க பட்டாசு விற்கணும்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லனா இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக பட்டாசு உருவம் பெற பிற மாவட்டங்களில் உள்ளது போல இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை சென்னை காவல்துறையின் மண்டலங்களான கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஆவடி மற்றும் தாம்பரம் விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதை நீங்க 19/10/2024 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிமம் பெறாம நீங்க பட்டாசு கடை நடத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாசு கடை மக்களுக்கு யாதொரு சிரமம் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள கரெக்டான இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தீபாவளி கொண்டாட்டம் உங்களுக்கு இனியதொரு கொண்டாட்டமாக அமையட்டும். நன்றி. நான் உங்கள் விக்டர்.